ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது புளிச்சக்கீரை வச்சு ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோங்க. இந்த புளிச்சக்கீரையில் நிறைய டைப் செய்யலாம். நம்ம இதை கடையல், அதே மாதிரி துவையல், சட்னி, இந்த மாதிரி நிறைய செய்யலாங்க. இன்றைக்கி இதை நான் ஒரு ஊறுகாய் மாதிரி செய்ய போகிறேன். இதை நம்ம 2 to 3 மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இதை நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த புளிச்சக்கீரையை செய்ய போகிறோங்க. இதுக்காக நான் 2 கத்து கீரை எடுத்துருக்கேங்க. இந்த கீரையை பார்த்திங்கன்னா நான் அதோட அந்த காம்பு எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி வெறும் இலையை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நான் நல்லா காய வச்சு அந்த ஈரம் இல்லாமல் எடுத்துருக்கேங்க. இதை ஒரு நிழலில் நம்ம வளர்த்தி இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நல்ல காஞ்ச மிளகாய். அது பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம் காஞ்ச மிளகாய் கூட இருக்குங்க. நம்ம அந்த அளவுக்கு குவான்டிட்டி இந்த மிளகாய் நம்ம காரத்துக்கு இதில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 150 கிராம் மிளகாய் நல்லா அந்த காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 150 கிராம் பூண்டு, அதையும் நல்லா இந்த மாதிரி பூண்டு இதுக்கு நிறைய சேர்க்கலாங்க. அதனால் நான் ஒரு உரித்து அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தனியா ஒரு 2 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேங்க. அடுத்து இதுக்கு புளி. இந்த கீரையும் ஆக்சுவலாக புளிச்ச கீரை. இது புளிப்பு இருக்கும் இந்த கீரையில். இருந்தாலும் நம்ம இந்த ஊறுகாய் மாதிரி செய்கிறதுனால இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பால் சைஸ்க்கு நான் புளி எடுத்திருக்கேன். இந்த ஊறுகாயில் நம்ம ஈக்குவலாக புளியும் இந்த மிளகாயும் சேர்த்து செய்யும்போது அது இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கீரையை இந்த மாதிரி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ப்ராசஸில் செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த காஞ்ச மிளகாய், வெந்தயம் இதெல்லாம் நல்லா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறேன். நல்லா இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 ஸ்பூன் தனியா சேர்க்குறேன். இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா இந்த 2 கத்த கீரைக்கு இந்த அளவு நம்ம சேர்த்தோம்னா இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் தனியா சேர்க்குறேன். அடுத்து நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்க அந்த 150 கிராம் பூண்டு, அதையும் இதில் நான் நல்லா சேர்க்குறேங்க. சேர்த்து இதையும் நல்லா நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். இந்த பூண்டு, தனியா, வெந்தயம் இது நல்லா 3ம் நல்லா வதங்கி வந்ததும் நல்லா வறுபட்டதும் அடுத்து நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், அந்த 150 கிராம் காஞ்ச மிளகாய் இது நல்லா காரம் நம்ம கூட போடுறது இந்த ஊறுகாய்க்கு மிளகாய் அதிகமாக இருக்கிறதா தெரியும். ஆனால் காரம் கரெக்டாக இருக்குங்க. அதனால் இந்த அளவு குவான்டிட்டி நம்ம இதில் காரம் சேர்க்கணும். இப்போ இந்த மிளகாயும் சேர்த்து இதில் நல்லா நான் வறுத்து விடுறேன். இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இதை நான் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வைக்கிறேன். அடுத்த ப்ராசஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கீரை, இதையும் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கீரையை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த கீரையோட தன்மை பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா சுருண்டு வந்துடும். ஒரு மாதிரியான கொழகொழப்பு தன்மையோடு இருக்குங்க இந்த கீரை. இதை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரை நல்லா வதங்கி வருது. இப்போ இந்த மாதிரி இது நல்லா சுருண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம போட்ட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அந்த கீரை சுருங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ இது நல்லாவே ஃபுல்லாக வெந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கீரையும் இறக்கிடலாம்.
அடுத்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி அதை வந்து நல்லா கொதிக்க விடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு பால் சைஸ் புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு நல்லா திக்காக கரைச்சி வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து கொதித்து சுருண்டு வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த புளியும் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். அடுத்து நான் வந்து ஒரு மிக்சியில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாய், வெந்தயம், தனியா, பூண்டு இதை சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம பூண்டும் சேர்த்து அரைக்கிறதுனால இது வந்து மிளகாய், தனியா அந்தளவுக்கு வந்து நைஸாக அரைப்படாது. கொஞ்சம் கொரகொரப்பாக தாங்க இருக்கும். ஆனால் அந்த டெக்ஸ்சர் வந்து இந்த ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொரகொரப்பாக வேணாம், நல்ல நைஸாக வேணும்னு நினைக்கிறவங்க பூண்டை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வெறும் மிளகாய், காஞ்ச மிளகாய், அந்த வெந்தயம், தனியா இதை 3 முதல்ல நல்லா ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டை சேர்த்து அரைச்சோம்னா அந்த மாதிரி விருப்பப்பட்டவங்க அந்த மாதிரி சேர்த்து செய்யலாம். இப்போ நான் வந்து இந்த வதக்கி எடுத்து வச்சுருக்கிறத இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றுறேன். அந்த வதக்கி எடுத்து வச்சுருக்க அந்த கோங்குரா புளிச்சக்கீரையை இந்த மாதிரி நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கிறேங்க. அடுத்து இதில் நம்ம எடுத்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த புளி, இந்த மாதிரி திக்காக இருக்கிற இந்த புளி பேஸ்ட்டை இதில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு இந்த மாதிரி சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளியை இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் இந்த கீரையோடு மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்து இந்த கீரைக்கு தேவையான உப்பு, இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேங்க. அடுத்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாய், தனியா, வெந்தயம், பூண்டு இது பார்த்திங்கன்னா நல்ல அந்த கொரகொரப்பாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக நைஸாக அரைப்பட்டிருக்காது. ஆனால் இந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஊறுகாய் பதத்துக்கு. ஏன்னா கீரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொழகொழப்பாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கொரகொரப்பாக போடும்போது அது வந்து இந்த ஊறுகாய்க்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். அது விருப்பப்படாதவங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பூண்டை வந்து நம்ம தனியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா நைஸாக அந்த காஞ்ச மிளகாயெல்லாம் நல்லா நைஸாக வேணுன்றவங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் பூண்டை சேருங்க. இப்போ இதையும் நல்லா போட்டு நல்லா ஃபுல்லாக போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாய், அந்த பூண்டு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதையெல்லாம் சேர்த்து இதில் நல்லா இந்த புளி, உப்பு இதெல்லாம் சேர்ந்து இப்போ நம்மளுடைய ஊறுகாய் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த ஊறுகாயில் இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விடலாம். கடுகு, நல்லெண்ணெய் இது 3த்தையும் வந்து நம்ம இந்த கலந்து வச்சுருக்க அந்த கீரையில் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் நல்லா இந்த எண்ணெயை ஃபுல்லாக சேர்க்குறேன். இந்த எண்ணெயை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்து கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்ச நேரம் கலந்து விடுறேங்க. நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து இதை ஸ்டவ்வில் வைக்க தேவையில்லை. இப்போ இந்த எண்ணெயோடு சேர்ந்து அது கொஞ்சம் நேரம் சூடானா போதும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்து இதை நான் ஸ்டவ்வில் வச்சு நல்லா பெரட்டி விடுறேன். இப்போ நம்மளுடைய இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நல்ல கொரகொரப்பாக நல்ல டேஸ்டியான நம்மளுடைய இந்த கோங்குரா ஊறுகாய், புளிச்சக்கீரை ஊறுகாய் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதை நம்ம சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றது. இதை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்ணாடி ஜாரில் நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான கோங்குராய் ஊறுகாய், புளிச்சக்கீரை ஊறுகாய் அழகாக ரெடியாக இருக்குங்க. இது நம்ம 2 to 3 மாதம் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.